இந்த பொங்கல் கிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் மற்றும் பராசக்தி அந்த விஷயத்துல வந்து பெருசா பேசி 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 ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். என்னன்னாக்கா சமீபத்துல நம்ம கேஜிஎஃப் யாஷ் நடிச்ச டாக்ஸிக் திரைப்படத்துடைய ட்ரைலர் வந்துச்சு. ஸோ அந்த ட்ரைலர் பார்த்துட்டு எப்படா இந்த மாரி ட்ரைலர்லாம் நீங்க விடுறீங்கன்றதான் நான் கேள்வி. ஏன்னா இவங்கலாம் வந்து குடும்பத்தோட வந்து குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னாக்கா படம் பார்ப்பாங்களா, இல்ல இவங்க வீட்டுலாம் வந்து அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்களா, அம்மா அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, எப்படிதான் இந்த மாரி ஒரு ட்ரைலரை வந்து எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அப்படி என்னடா அந்த ட்ரெய்லர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொங்கல் கிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பராசக்தி ஜனநாயகன் அந்த ஒரு அந்த ஃபோக்கஸ்ல வந்து கவனம் செலுத்தி இருக்கும்போது சத்தமே இல்லாம இந்த ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாரி படிச்சுட்டே இருக்கு. நாம இன்னமும் ஜனநாயகன் தான் அதிகமாக வியூஸ் போச்சு, பராசக்தி தான் சம வியூஸ் வச்சுட்டு நாம படிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னாக்கா சைலண்டா வந்து இந்த ட்ரைலர் வந்து பயங்கரமா வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரைலர்ல என்ன அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கல்லறை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கல்லறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டான் வந்து செலுத்துறாரு. ஸோ அதுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. சைலண்டா ஒரு கார் வந்து உடையுது. அந்த காரை வந்து என்னன்ட்டு எல்லாரும் ஒட்டு நோக்கும் போது அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இறங்கி பாம்பு வந்து செட் பண்றாப்ல. ஸோ அது என்ன மாதிரி பாம்புனாக்கா பம்பானாக்கா வெடிக்கும். கவுண்டமணி செந்தில் காமெடியே பார்த்துருப்போம் அந்த பாம்பு. ஸோ அது மாதிரி பம்பானாக்கா வெடிக்கிற அந்த பாம்பு வந்து செட் பண்றாப்ல. ஸோ பம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து பம்ப் பண்ணிடுது, மேலே ஏறி. ஸோ அது வந்து என்னன்னாக்கா நான் விளக்கமா சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அந்த கார் வந்து ஏறி 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 அந்த பம்ப் வந்து அமுக்கி அந்த இடத்துல வந்து பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து என்ட்ரி காதை வந்து காலால கதவை எட்டி வச்சு அப்படி வெளியே வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளுறாப்புல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன இங்க கவனிக்க போயிட்டோம்னாக்கா, ஸோ இது வந்து இந்த கார் வந்து ஏறி ஏறி இறங்குது. ஸோ அது உள்ள வந்து என்ன நடக்குது, ஒரு பெரிய மேட்டர் நடக்குது. அதான் ஓப்பனா சொல்லணும்னா அப்படிதான். ஸோ அதை வந்து டீட்டெயிலா அழகா A to Z அழகா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து அழகுன்னு சொல்றதா இல்ல என்ன கற்பனைன்னு சொல்றதா, ஏன்னா நம்மளுக்கு வந்து தோணுது இதெல்லாம் ஒரு படமாடா இப்படிதான் அப்படிங்கிறது தான் தோணுது. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள தோணுதான். அவன் வந்து எப்படி நினைக்கிறானாக்கா என்ன கற்பனை எப்ப மொத்த ட்ரெய்லரோட அழகையும் அங்க வச்சிருக்கான். அதாவது என்னன்னாக்கா அங்க அங்க வச்சிருக்கான். அது வந்து பயங்கரமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அப்படிதான் தோணுது. ஆனா நம்ம வந்து சமூகத்துல ஒரு நல்லா இருக்கணும், சமூகம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால நம்ம வெளிப்படையா வந்து சில விஷயங்கள் பேசுறோம். என்னன்னா இது வந்து சமூக சீர்கேடு. இதே மாதிரி ட்ரைலர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம ஆள் வந்து கஞ்சா அப்படின்னு மோசமா போயிருந்தாங்க. இது இருக்காங்க. இப்ப ஜனநாயகர் பொங்கலா இல்ல பராசக்தி பொங்கலான்ட்டு நம்ம சண்டை போட்டு வரோம். இதுவே ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த பிரச்சனையே இல்லாம ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரைலர் வந்துச்சுனாக்கா இதை வந்து பல பேர் வந்து ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அங்கங்க வந்து கார் வந்து எகிரி 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 குதிக்கும். அது வந்து ஏன் எகிரி குதிக்குதுன்ட்டு நமக்கு அதை வச்சு வந்து நம்ம வந்து ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா சமூகத்துல வந்து இது அவங்க வீட்டுல வந்து அக்கா தங்கச்சி தான் இருப்பாங்களா, அவங்க குடும்பத்தோட வந்து படம் பார்ப்பாங்களா, இது மாதிரி விஷயத்த வந்து வெளிப்படையா அப்படி வச்சாக்கா என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் இந்த விஷயத்தையே வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்ன நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இது மாதிரி ட்ரெய்லர்லாம் வந்து தமிழ்நாட்டுல வரல. தமிழ்நாட்டு நடிகர்கள் நடிச்சிருந்தாலோ இல்ல தமிழ்ல பெரிய நடிகர்கள், அதாவது நம்ம விஜய் அவர்கள் மாதிரி பெரிய நடிகர்கள் யாராவது நடிச்சிருந்தாங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப கூட உடனே கேஸ் போட மாட்டாங்க. அது பார்த்து பொறுமையா இருந்துட்டு அப்புறமேட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி கேஸ் போடுவாங்க. அப்படியும் சில குரூப் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம கண்டனம் தெரிவிக்கும், நீங்க வந்து ஒரு பெரிய சமுதாயத்தை வந்து சீர்கழிக்கிறீங்க இது பண்ணி. ஏன்னா மத்த மொழி படம் வந்து உங்க வரலாம், அதுக்கு வந்து வாய முடியும் கண்டிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு படம் வந்து அது மாதிரி சப்போஸ் வந்துட்டாக்கா எல்லாருமே கொக்கரிக்கப்பாங்க. சுய மொழி படம்ன்றதால அவன் கம்முன்னு இருக்கிறான். நம்ம மொழி படமா இருந்துட்டு நடக்கிறதே வேற. ஸோ அதனாலதான் வந்து அவன் பத்தி செலக்டா பண்ணிட்டு அவன் பிரச்சனையும் இல்லை, அவன் படம் வெளியே கட்டி பஸ்ல வந்து பெரிய ஆளா போயிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்கன்னா இது தப்புதான். ஸோ என்ன நினைச்சிருக்காங்கனாக்கா KGF 2 வந்து டீசர் விட்டுருந்தாங்க, சின்னதா ஒரு கிளிப். அது என்னன்னாக்கா தலைவர் வந்து KGF யாஷ் வந்து இறங்குவாரு. ஸோ பெரியம்மா என்ற ஒரு மிஷின் கொண்டு இருக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சுட்டு தள்ளிட்டே இருக்கு. ஸோ அந்த சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்து அந்த பெரியம்மா அந்த மிஷின் கன்ல வந்து ஹீட் இருக்கும். அந்த ஒரு ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்ல வந்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு மாசா இருக்கும். அது வந்து சூப்பரா யோசிச்சு அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அதை விட அதிகப்படியா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரு. ஸோ பாத்தீங்கன்னாக்கா இது வந்து வேற லெவல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு.
ஒருத்தவன் வந்து படுத்து கிடப்பான், அந்த கண்ணை தூக்கி சுடலான்னு வருவான். அப்போ வந்து காலை மெரிச்சு அந்த ஒரு சீன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதை கூட எங்க எடுத்திருப்பாங்க பார்த்தா, நம்ம குட் பேட் அக்லி படத்துல வந்து நம்ம அஜித் சார் வந்து அந்த இளமை இது இதுன்ட்டு ஒரு பாட்டு வரும்ல, அதை கூட போய் கேஸ் போட்டாங்க. ஸோ அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி சண்டை போடுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த ட்ரைலர் வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ஆனா முன்னாடி ஒரு விஷயம் பண்ணீங்க பாருங்க, அது வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ இது மாதிரி படங்கள்லாம் வரக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.